சென்னை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் இலக்கியத்துறையின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற தமிழ் ஆய்வு பரப்பில் பண்டிதர் அயோத்திதாசர் என்னும் இந்த ஒரு நாள் கருத்தரங்க நிகழ்வுக்கு தலைமையேற்று ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுடைய போராட்டங்களின் முன்னோடியாக இருந்த டு போய்ஸ் அவர் எடுத்த முன்னெடுப்புகள் எவ்வாறு தமிழ் சமூகத்துக்கு இங்கே பங்களித்த தலைவர்களுடைய செயல்பாடுகளோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டியவை என்று சுட்டிக்காட்டி அயோத்திதாசருடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்பித்திருக்கின்ற வாழ்ந்தவை துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அழிநிலை மொழிகள் நடுவத்தினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ஆம்ஸ்டாங் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற நம்ம எல்லாம் வரவேற்று சிறப்பித்து இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கத்தை எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற தமிழ் இலக்கியத்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் பழனி அவர்களே, இங்கே இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற முனைவர் பட்ட ஆய்வாளர் திருமதி துர்கா அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற பாரதி அவர்களே, எனக்கு முன்னால் அயோத்திதாசருடைய சமகாலத்தில் அவர் பொது சமூகத்தால் எப்படியெல்லாம் கவனிக்கப்பட்டார், போற்றப்பட்டார் என்ற இதுவரை தமிழ் சமூகம் அறியாத பல அரிய தகவல்களை எடுத்து கூறி அவருக்கு பின்னால் இதே போல செயல்பட்டு தமிழ் சமூக பொது நினைவிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற சுவாமி சகஜானந்தர் அவர்களை பற்றியும் அரிய பல தகவல்களை நமக்கெல்லாம் வழங்கி சிறப்பித்திருக்கின்ற தமிழ் மொழித்துறை தலைவர் பாரதியல் ஆய்வாளர் முனைவர் மணிகண்டர் அவர்கள் இங்கே வருகை தந்து என்னை சிறப்பித்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல செயலாளர், இந்த கருத்தரங்கை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முனைவற்பட்ட ஆய்வாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எத்தனை வேலைகள் இருந்தாலும், உடல் நலிவுற்றிருந்தாலும் கூட சென்னை பல்கலைக்கழக நிகழ்வுக்கு ஒப்புக்கொண்டால் நான் தவறாமல் வந்து விடுவது வழக்கம். ஏனென்றால் அழைக்கிற பேராசிரியர்கள் என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் என்பது மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற ஆய்வாளர்கள், மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆய்வுகளை கொண்டு செல்லக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் அது நிச்சயம் நாளைய வரலாற்றுக்கு மட்டுமல்ல, ஆய்வுக்கு அது பயன்படும் என்ற விதத்திலே இந்த வாய்ப்புகளை நான் தவற விடுவதில்லை. இந்த விதத்திலே உங்களை சிறந்த ஆய்வாளர்களாக, மாணவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அயோத்திதாச பண்டிதர் அவர்களை பற்றி இப்போது கருத்தரங்க நடத்துவதில் ஒன்றும் பெரிய வியப்பில்லை. என்றாலும் கூட இன்னமும் கல்வி புலங்களிலே இதை பற்றி பேசுவது என்பது சற்று இடம்பெறுவதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவரை பற்றி பேசினால் அவர் முன்னெடுத்த கருத்துக்களை பற்றி பேச வேண்டும்.
அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி சிக்கலாக இருந்ததோ, எப்படி ஒரு கலக பொருளாக ஒலித்ததோ, அதை போலத்தான் 100 ஆண்டுகள் கழித்து இந்த சூழலிலும் அது கலக பொருளாகவே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் முன்னெடுத்த சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் எதை பேசினாலும் அது எதிரே சூழலிலும் பொது நீரோட்ட கருத்துக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். எனவே கல்வி புலங்களிலே இதை பற்றி ஆராய்வதற்கு தயங்குவார்கள். ஆனால் அவ்வாறு எந்த தயக்கமும் இல்லாமல் துறை தலைவர் பழனி அவர்கள் அயோத்திதாசரை பற்றிய ஒரு நாள் கருத்தரங்கை இங்கே ஏற்பாடு செய்திருப்பது, அதற்கு நம்முடைய துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினரே வந்து தலைமை ஏற்பது என்பது சென்னை பல்கலைக்கழகத்திலே தான் நடக்கும். அந்த வாய்ப்பு, அந்த கல்வி சூழல் இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்து உயிர்த்திருப்பது ஒரு அரிய விஷயம் என்று நான் கருதுகிறேன். டெல்லியில இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் பல அறிஞர்களை உருவாக்கியது, சிந்தனையாளர்களை உருவாக்கிய பல்கலைக்கழகம். அங்கே இருக்கிற ஆய்வு சூழல் என்பது உலக அளவிலான மிகப்பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் இருப்பது போல மிகவும் சுதந்திரமான ஒரு சூழலாக இருக்கும். இதெல்லாம் பழைய காலமாகிவிட்டது. இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இப்படியான ஒரு கருத்தரங்கை நடத்த முடியாது. அந்த அளவுக்கு அது ஆட்சியாளர்களினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது. அவருடைய குரல் தான் ஒலிக்க வேண்டும் என்ற அளவுக்கு அது போயிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அங்கே நடைபெற்ற ஒரு கருத்தரங்குக்கு நான் போயிருந்தேன். அந்த கருத்தரங்கில பேசியவர்கள் அவர்கள் பேசியதை கேட்டதும் எனக்கு இது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமா என்ற வியப்பு ஏற்பட்டது. என்றால் நம்முடைய பட்டிமன்றங்களில் பேசுகிறவர்களை விட தரம் சற்று குறைந்தவர்கள் தான் அங்கே பேசினார். அவர்களிடம் பெரிய பேராசிரியர்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அப்படியான கருத்தரங்குகளிலே குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதிகள், என்ன சொல்ல போனால் RSS பிரதிநிதிகள் அங்கே அவர்கள் கண்காணிப்பாளர்களாக விற்றிருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் தான் எந்த கருத்தரங்கும் நடத்த முடியும் என்ற சூழல் ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே இன்னும் ஏற்பட்டு விடவில்லை. இப்பொழுதும் நாம் அயோத்திதாசரை இங்கே பேச முடிகிறது. நம்முடைய பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் சகஜானந்தரை பற்றி, அயோத்திதாசரை பற்றி அரிய பெரிய தகவல்களை இங்கே நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது. இங்கே எந்த ஒரு கண்காணிப்பாளரும் இல்லை. அத்தகைய சூழல் இன்னும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பதற்காக நாம் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த சூழலை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர் அவருடைய படைப்புகள் தூக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூட அவரை பற்றிய செய்திகள் தூக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய மணிகண்டன் அவருடைய உரையிலே பார்த்தோம். அவர் குறிப்பிட்ட அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எல்லாமே புதியது. அவர் இதை ஏதோ இங்க இருக்கிற பக்கத்திலே எங்கேயும் போய் கண்டுபிடித்து வந்து விடவில்லை. இதற்காக அவர் டெல்லிக்கு போய், கல்கத்தாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஆவண காப்பகங்களிலே தேடி அவற்றை கண்டறிந்து வந்திருக்கிறார். இதற்காக அவர் தருகிற உழைப்பு என்பது பாராட்டத்தக்கது. அவர் பாரதியருக்கும் அப்படித்தான் பங்களிப்பு செய்திருக்கிறார். இன்னைக்கு சகஜானந்தரை பற்றி அவர் சேகரித்து வைத்திருக்கிற அந்த குறிப்புகள் அவற்றை எல்லாம் ஒரு நூலாக தரும்போது அவர் பாரதிய அறிஞராக மட்டுமே அறியப்பட்டிருந்த மணிகண்டன்
வேண்டிய விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிறார், நூலாக வெளிவரப் போகிறது. இப்பொழுது அயோத்தியாரை பற்றி அவர் சொல்லுகிற குறிப்புகளை பார்க்கும் போது அயோத்தியாசிரியருக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை அவர் செய்ய போகிறார். அவர் ஓய்வு பெற்று போனால் அடுத்த 2 அவருடைய திட்டங்கள்ல இது 2ம் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த விவரங்களை சேகரித்திருக்கிறார். எனவே இந்த அளவுக்கான தேடலும் உழைப்பும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இது எந்த ஒரு அறிஞருக்கும் இன்றைக்கு அது தேவை. எம்.சி. ராஜா, சிவசண்முகம் பிள்ளை, ரெட்டமலை சீனிவாசன், சிவராஜ், இப்படி ஒவ்வொருவரை பற்றியும் விவரங்கள் நமக்கு தேவை. சிவசண்முகம் பிள்ளை மிகப்பெரிய ஒரு ஆளுமை, சபாநாயகராக இருந்து இன்னைக்கு சபாநாயகரை இந்திய பாராளுமன்றத்திலே சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றிலே அப்படி ஒரு தீர்மானம் வந்தது கிடையாது இந்திய பாராளுமன்ற 75 ஆண்டு வரலாற்றுல. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சபாநாயகராக இருந்து அனைவரும் பாராட்டு விதமாக மிகச்சிறந்த ஒரு சபாநாயகராக பணியாற்றியவர் சிவசண்முகம் பிள்ளை. சிவசண்முகம் பிள்ளை அந்த அளவுக்கு ஒரு அறிவாற்றல் மிக்கவர், மிகுந்த புலமை கொண்டவர். அவரை பற்றி ஒன்றுமே நமக்கு தெரியாது. இன்னைக்கு சென்னையில இருந்துதான் அவர் செயல்பட்டார். சென்னையில அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்க கூட யாரும் இல்லை. அதுபோல எம்.சி. ராஜா ஒரு விடுதி இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்களுடைய தனிப்பட்ட அக்கறையின் காரணமாக திருத்தி அமைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் எம்.சி. ராஜாவுக்கு ஒரு சிலை, நினைவு கூறத்தக்க சிலை இல்லை. காலமானத்திற்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து அந்த சிலை இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக அரசை நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் இத்தகைய கோரிக்கைகளையே விடுக்காமல் இருக்கிறோம் என்பது இந்த அளவுக்கு நாம் வரலாற்றை பற்றி அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது. ஏன் இவர்களுக்கெல்லாம் சிலை வைத்து விட்டால் போதுமா? எல்லாருக்கும் சிலை வைப்பதுதான் நம்முடைய வேலையா என்பது அல்ல. அந்த தலைவர்களை நினைவு கூறுவதற்கு அதுவும் ஒரு வடிவம். அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். அவர்கள் சாதாரணமான பணிகளை செய்யவில்லை. இந்திய அளவில் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி இருக்கிறார், தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான் அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்களும் இந்தியா மட்டுமல்ல இலங்கைக்கும் சென்று அங்கேயும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அயோத்திதாஸ் பண்டிதர். அவர் பௌத்தத்தை நேரடியாக தழுவுவதற்கு அநாகரிக தர்மபாலா முன்னால் இலங்கையிலே போய்தான் தழுவுகிறார். பௌத்தத்தை பற்றிய ஆய்வை செய்யும் போது இன்னைக்கு தமிழ் பௌத்தம் என்ற ஒரு சொல்லாடல் அதிகமாக புழக்கத்திலே இருக்கிறது. அது அயோத்தியா பண்டிதரால் முன்மொழியப்பட்டது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த பௌத்தம் என்ன? அது நவயான பௌத்தம் என்று இன்றைக்கு இந்தியாவிலே அறியப்படுகிறது. அந்த பௌத்தத்தை அவரோடு சேர்ந்து தழுவியவர்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு நியோ புத்திஸ்ட் என்று, நவ பௌத்தர்கள் என்று அட்டவணைப்படுத்தப்பட்டு அவர்களிடம் அட்டவணை சாதியினருடைய அனைத்து சலுகைகளை பெறலாம் என்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் இல்லாத ஒரு நிலை. அவர் மறைவைக்கு பல 10 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அந்த பௌத்தர்கள், நவ பௌத்தர்கள் அவர்கள் அந்த அட்டவணை பிரிவு மக்களுடைய அத்தனை சலுகைகளையும் பெறலாம் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்றைக்கு இந்து மதத்தில் முரண்படுகிறவர்கள் கிறிஸ்தவ மதத்தை கல்வி அதற்குள்ளும் சாதி மேலோங்கி விட்டது, எனவே அதிலே நாம் தொடர வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் பௌத்தத்துக்கு மாற்றுகிறார்கள். அதன் காரணமாக பௌத்தருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டிலே கூட கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிறது. 10, 20 அல்லது 100 என்று பௌத்தம் பற்றி ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை விட்டு விலகி பௌத்தத்தை ஏற்பதை ஒரு கலகமாக அவர் செய்தார். 1935ஆம் ஆண்டு
அறிவித்துவிட்டு அவர் மறைவதற்கு முன்பாக ஒரு 21 ஆண்டுகள் அதை பற்றி ஆய்வு செய்து எந்தெந்த மதங்களுக்கெல்லாம் செல்லலாம் என்ற ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு சீக்கிய மதமா, இஸ்லாமா, கிறிஸ்தவமா என்று பல மதங்களையும் ஆய்வு செய்து பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் பௌத்தத்தை அவர் தேர்வு செய்தார். அதன் காரணமாக இன்றைக்கு அம்பேத்கரிய செல்வாக்கின் காரணமாக பௌத்த மறுமலர்ச்சி அல்லது பௌத்தத்தை பற்றிய விழிப்புணர்வு தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதையொட்டி பௌத்தத்தை பரப்புகிறவர்கள், அயல் நாடுகளில் சேர்ந்தவர்கள், அவர்கள் எப்படி கிறிஸ்தவ ஒரு மிஷனரி மதமாக இங்கே ஆக்கப்பட்டது போல பௌத்தத்தையும் அப்படி மிஷனரி மதம் போல ஆக்கி அதன் மூலமாக இங்கே பரப்புகிறார். அவர்கள் முன்வைப்பது அம்பேத்கர் முன்வைத்த பௌத்தம் அல்ல, நவ பௌத்தம் அல்ல. புத்தர் அவர்கள் தமமும் என்ற அம்பேத்கர் எழுதிய அந்த நூலை பார்த்தா தெரியும். இவர்கள் சொல்வது இவர்கள் முழுவதுமாக அது மதமாக மாற்றுகிறார். நாமும் அதை பௌத்தம் என்று நம்பி ஏதோ பௌத்தத்தை தழுவுகிறார்கள், பௌத்தத்தை முன்னெடுக்கிறார்கள் என்று சொல்லி அதற்குள் போகிற ஒரு நிலை இருக்கிறது. இன்னைக்கு ஆங்காங்கே சிறு சிறு அமைப்புகளை போல் உருவாக்குகிறவர்கள் பின்னாலே அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த அமைப்புகள் இருக்கின்றன. அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த நவபௌத்தம் என்பதே இன்றைக்கு நசிந்து போய் ஏதோ பௌத்தம் என்கிற ஒரு மதத்தை தழுவுகிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த பௌத்தமே அதுவே அவருடைய அந்த புத்தரும் தமமும் அந்த நூல் அதுவே அவர் முன்வைத்திருக்கிற புத்தருடைய வரலாறு. அவர் பல நூல்களை ஆய்வு செய்துதான் அம்பேத்கர் அந்த நூலை எழுதுகிறார். அந்த நூலிலே அவர் முன்வைத்திருக்கிற அந்த வரலாறு, அவர் முன்வைக்கிற அந்த பௌத்தம் எதுவும் அயோத்திதாச பண்டிதர் முன்வைத்த பௌத்தமும் ஒன்றா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவதற்கு முன்னாலே நம்முடைய பேராசிரியர்கள் சொன்னாலே இங்கே ஐசோஸ் பக்கத்தில் மிகப்பெரிய ஆரம்பிகள் அயோத்திதாச பண்டிதர், லட்சுமி நரசு இவர்கள் எல்லாம் அங்கே தினசரி அந்த நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். லட்சுமி நரசு அவர் ஒரு மிக முக்கியமான ஆளுமை. அயோத்திதாச பண்டிதருடைய சமகாலத்தவர் 1924 பிறக்கிறார். அவர் மிக முக்கியமான அவர் ஒரு மிக முக்கியமான ஆளுமை. அம்பேத்கர் அவர்களோடு இருந்து பணியாற்றிய பலரும் இங்கே லட்சுமி நரசனுடைய நூலை கொண்டு போய் அம்பேத்கரிடத்தில் கொடுக்கிறார்கள். அவர் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வரும்போது அவருக்கு அந்த இடத்துல அவருக்கு கொடுக்கப்படுகிறது எசன்ஸ் ஆஃப் புத்திசம் என்கிற நூல். அந்த எசன்ஸ் ஆஃப் புத்திசம் என்கிற நூல் லட்சுமி நரசு எழுதிய நூல். அம்பேத்கர் அவர்களுக்கு அயோத்திதாச பண்டிதர் அவர்களை பற்றி அவ்வளவு அறிமுகம் இல்லை. ஆனால் எசன்ஸ் ஆஃப் புத்திசம் நூல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே இருந்த நூல் 1907ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நூல். முதல்ல 1907ஆம் ஆண்டு லட்சுமி நரசு அது வெளியிடுகிறார். அந்த நூல் அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது அதை படித்துவிட்டு அம்பேத்கர் ரொம்ப கவனித்து போகிறார். மிகச்சிறந்த எல்லோருமே என்னை கேட்கிறார்கள், பௌத்தத்தை பற்றி அறிமுகம் செய்து கொள்வதற்கு ஒரு நல்ல நூல் வேண்டும் என்று. எனவே அவர்களுக்கெல்லாம் நான் இந்த நூலை பரிந்துரை செய்கிறேன் என்று 1948 அம்பேத்கர் அவர்கள் ஒரு முன்னுரை எழுதி லட்சுமி நரசு நூலை வெளியிடுகிறார். 1907 வெளியிடப்பட்ட போது 1911 மீண்டும் மறுபதிப்பு செய்யப்படுகிறது. அந்த அளவுக்கு அப்பொழுது அது பரவலாக வாசிக்கப்படுகிற ஒரு நூலாக இருந்திருக்கிறது. லட்சுமி நரசுமோ அயோத்திதாச பண்டிதரும் 2 பேரும் ஒன்றாகத்தான் பணியாற்றுகிறார்கள் பௌத்த சங்கத்தில் முதல்ல. அதற்கு பிறகு அவர்கள்
அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இவர் சாப்பிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பில் நிறுவி அதிலிருந்து செயல்படுகிறார் அயோத்திதாசர். லட்சுமிநாதர் மகாபோதி சங்கம், அந்த சங்கத்திலே மகாபோதி சங்கம் என்பது இலங்கையிலே மகாபோதி சொசைட்டி அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்கே நிறுவப்படுகிறது. மகாபோதி சங்கம் அதனுடைய செயல்பாடுகளிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார் லட்சுமிநாதர். அந்த எசன்சா புத்திசத்துக்கு முதல்ல முன்னுரை எழுதியவர் பார்த்தீங்கன்னா அகாரியா தர்மபாலா, இலங்கையில இருந்த மிகப்பெரிய பௌத்த அறிஞர். அகாரியா தர்மபாலா அந்த முன்னுரையை எழுதும் போது அவரே அந்த எசன்சா புத்திசத்துல லட்சுமணர் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்துக்கும் உடன்படல. ஏன்னா இவர் அடிப்படையில ஒரு அறிவியல் பேராசிரியர், அந்த அறிவியல் அணுகுமுறை கொண்டவர். எனவே இதற்கும் அவருக்குமே முழுமையான உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அதை ஆதரித்து சிறந்த நூல் என்று அவர் முன்னுரை எழுதுகிறார். அப்படி அவர்களுக்கு இடையில சிறு சிறு நுட்பமான அந்த முரண்களோடு அவர்கள் செயல்படுகிறார். இந்த லட்சுமிநாதருக்கும் அயோத்திதாசர் பண்டிதருக்கும் என்ன வேறுபாடு, என்ன பிரச்சனை வந்தது? இது மிக முக்கியமானது. தனிப்பட்ட முரண்பாடா? அதுபோலதான் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கும் அயோத்திதாசர் பண்டிதருக்கும் வந்த முரண்பாடு. இரண்டு பேரும் உறவினர்கள், ஆனாலும் கூட அவர்கள் முரண்பட்ட அரசியலை மேற்கொண்டார். அதிலும் அயோத்திதாசர் முன்வைத்தது ரெட்டமலை சீனிவாசன் முன்னெடுக்கிற இந்த அடையாள அரசியல், இது நாம் சொல்லுகிற இந்த வரலாற்று மீட்புக்கு, நம்முடைய அறிவியல் ரீதியான அந்த பார்வைக்கு புறப்பானதாக இருக்கிறது என்பதுதான் அவர்களுக்கு இடையிலான முரண்பாடு, தவிர ஒன்றும் கிடையாது. இதற்காகவே அவர் வழக்கு தொடுக்கப்படுகிறது ரெட்டமலை சீனிவாசன் மீது. அதற்காக அபராதம் விதிக்கப்படுகிறது நீதிமன்றத்தில். அதிலே அவர் மாண்புதான் அந்த பத்திரிகை பறையன் பத்திரிகை ஆரம்பத்தில் மூடிவிட்டு அயல்நாடு போவதற்காக முடிவு செய்து வெளிநாடு போகிறார். இதெல்லாம் அந்த தமிழ் பௌத்த அடையாளத்துக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. 1904 செயல்பட்ட விவரங்களை நம்முடைய பேராசிரியர்கள் குறிப்பிட்டார். இது 1900 இந்த முன்பாடு அதிகமாகிறது. இந்த பறையன் என்கிற சொல் இது இழிவான சொல் என்று அயோத்திதாசர் பண்டிதர் சொல்கிறார். இது வரலாற்றில் எங்கேயும் இல்லை. இந்த மக்களுக்கு இந்த பெயரை கிடையாது. இந்த பெயரை நடுவே சுமத்தி இவர்களை இங்கே மட்டுமல்ல உலகம் முழுவதும் இழிவானவர்கள் என்று இவர்களை காட்டுகிறார்கள், அசுத்தமானவர்கள் என்று காட்டுகிறார்கள். இன்றைக்கு கூட அந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச அந்த சொல் குவியலில பறையன் என்கிற சொல் போய் போந்திருக்கிறது. இதனால்தான் டைம்ஸ் பத்திரிகையில தலைப்பிலேயே இன்டர்நேஷனல் பறையா என்ற சொல் என்றைக்கும் மிக எளிதாக பயன்படுத்தப்படுகிறது. பறையா என்றால் அன்டச்சபிள் என்று ஆங்கில அகராதிக்குள் அது புகுந்து விட்டது. அந்த அளவுக்கு இது போயிருக்கிறது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மிக மோசமான, இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு சொல் என்று அயோத்திதாசர் வாதிடுகிறார். எனவே இந்த சொல் நம் மீது சுமத்தப்பட்டது, நமது அடையாளம் இல்லை என்ற அந்த வாதம் தான் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் அவருக்கும் இடையிலான முரண்பாடாக மாறியது. அதுபோல பௌத்தத்திலே சாதி இருக்கிறதா, புத்தர் இருந்த காலத்தில் சாதி இருந்ததா என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக அயோத்திதாசரால் முன்வைக்கப்படுகிறது. சாதி எப்பொழுது வந்தது? அயோத்திதாசர் பண்டிதர் தொடர்ச்சியாக ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டிலே இந்த சாதி என்பது வந்தது சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான். இந்த கருத்தை முதலிலிருந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போம் அயோத்திதாசர் பண்டிதர் தான். நம்ம காலகாலமாக இது 2000 ஆண்டுகளாக சாதி இருந்தது என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறவர்கள் கூட 2000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளாக நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்
என்று சொல்லுவதை நாம் கேட்கிறோம். ஆனால் இந்த சாதியோ தீண்டாமையோ இந்த புறக்கணிப்போ இதனுடைய வரலாறு என்பது சில 100 ஆண்டுகள் தான் என்று சொன்னவர் வந்து கொண்டிருக்கிறார். அது ஏதோ கற்பனையிலே சொல்லவில்லை, அவருடைய அந்த விருப்பத்திலிருந்து சொல்லவில்லை, அதை ஆதாரங்கள் இருந்து சொன்னார். இங்கே சாதி அமைப்பு மிக அருமையில்தான் வந்தது என்று சொன்னார். அதைத்தான் நம்முடைய இன்றைக்கு வருகிற கம்ப்யூட்டர் ஆதாரங்கள் சொல்கின்றன. 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அந்த நிலை இல்லை. சோழகால கல்வெட்டுகளை தமிழக அரசியலும் சுப்பராயர் அவர்களும் முழுவதுமாக தொகுத்து பட்டியலிட்டிருக்கிறார். அந்த கல்வெட்டுகளிலிருந்து ஊர்களை பற்றிய விவரங்களை தொகுத்திருக்கிறார்கள். அந்த விவரங்களிலே பார்த்தால் இந்த சாதி என்கிற அமைப்பு எப்போது வந்தது என்பதை நாம் துல்லியமாக கணிக்க முடிகிறது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதாரம் கல்வெட்டுகள். தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எழுதுவதில் இலக்கியங்களை தவிர்த்து இன்னும் நம்பகமான ஆதாரங்களாக நாம் கல்வெட்டுகளை கொள்ள முடியும். அப்படி பார்க்கும் போது இந்த கல்வெட்டுகள் எல்லாம் பிற்கால சோழர் காலத்திலே தான் இந்த சாதி தீண்டாமை என்பது வந்தது என்பதை காட்டுகின்றன. இதைத்தான் அயோத்தியாச பண்டிதருடைய ஆய்வு தொடர்ந்து வலியுறுத்துகிறது. அயோத்தியாச பண்டிதருக்கும் லட்சுமிநாதனுக்கும் வந்த அந்த முரண் இந்த சாதி எப்பொழுது வந்தது என்பதிலே இருக்கிறது. அவர் 8ஆம் யுகத்தில் எழுதும் போது அப்பொழுதே சாதி இருந்தது போல, புத்தர் காலத்திலே சாதி இருந்தது போல அவருடைய சங்கத்திலே பிராமணர்கள் சேர்ந்தார்கள் என்பதாக, அப்பொழுதே தீண்டாத சாதியை சேர்ந்த சட்டாள சாதியை சேர்ந்த பெண் ஒருவர் இருந்தார். அவருக்கு தண்ணீர் கொடுப்பதை பற்றி ஒரு சர்ச்சை வந்தது, அவர்களுக்கு இடையே வாதம் வந்தது என்பதை பற்றிய கதைகள் எல்லாம் புத்தருடைய வரலாற்றிலே எழுதப்பட்டது. இந்த வரலாற்று கதையை அம்பேத்கருடைய புத்தர்போத சம்பவத்திலும் பார்க்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் முற்றிலுமாக அயோத்தியாச பண்டிதர் மறுக்கிறார். புத்தர் காலத்தில் அப்படியான சாதி அமைப்பு இல்லை, அதற்கு பிறகுதான் வந்தது என்று சொல்கிறார். அதை சொல்லுவதும் ஏதோ அவருடைய அனுபவத்தில் இருந்தோ கற்பனையில் இருந்தோ அல்ல, அவர் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து அதை சொல்லுகிறார். இந்த முரண் என்பது அயோத்தியாச பண்டிதருக்கும் லட்சுமிநாதனுக்கும் இடையிலான முரண்பாடாக மாறுகிறது. அதன் பிறகு உங்களோடு சேர்ந்து சாதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், சாதியை ஒழிக்க போகலாம் என்று சொல்கிறீர்கள். ஏதோ தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றுமறியாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நாங்கள் மேலேற்ற போகிறோம் என்று நீங்கள் சொல்வதிலிருந்து உங்களிடத்தில் ஒரு சாதி மனோபாவம் வெளிப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இந்த சீர்திருத்தவாதிகள் பலரும் இருந்தார்கள், ஜாதிய சீர்திருத்தவாதிகளை நாம் பார்க்கலாம். பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் அறிஞர்களுக்காக நாங்கள் சேவை செய்ய போகிறோம் என்று சொன்ன அந்த அணுகுமுறையில இதே மாதிரியான ஒரு மனோபாவம் தான் வெளிப்பட்டது என்பதை அம்பேத்கர் பின்னாக சுட்டிக்காட்டுகிறார். அவங்க என்ன சொல்றாங்க, சாதி ஒழிக்க போறோம், தாழ்மை வகுப்பாருக்கு நாங்க சேவை செய்ய போறோம், அவங்கள மேல உயர்த்த போறோம் சொல்றாங்க. நம்முடைய சங்கத்தின் சத்திய தர்ம போதமோ வெண்ணில் ஒவ்வொரு மனிதனும் நீதி நெறி வாழ்வில் நிலைத்து மெய்ப்பொருள் உணர்ந்து தீவினைகளை ஒழித்து பரவியின் துக்கத்தை ஜெயிக்க வேண்டும். சென்னை மகாபலி சங்கத்தார் கருத்துவெண்ணில் மெய்ப்பொருள் என்பது ஒன்று கிடையாது, மறுநிலை என்பதும் கிடையாது, மனிதன் சாக வேண்டியதே முடிவு என்று கூறுவார்கள். இது 2 பேருக்குமான இடையிலான பிரச்சனையாக அவர் சொல்றார். இன்னும் பல விஷயங்களை அவர் சொல்கிறார். இத சொன்னதோட விடல, நீங்க தமிழர் என்கிற ஒரு பத்திரிகையை ஏன் அயோத்தியாச பண்டிதர் திடீர்னு துவக்கிறார்? இதற்கு காரணமே எனக்கு தோன்றுகிறது லட்சுமிநாதன் அவர்களிடம். லட்சுமிநாதன் அவர்கள் 1907ஆம் ஆண்டிலே இந்த நூலை எழுதி வெளியிட்டதும் இதற்கு மறுப்பு தெரிவிக்க
வேண்டும், மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக செய்துவிட முடியாது, செய்துவிடக் கூடாது. அதற்கு புத்தரது வரலாற்றை விரிவாக எழுத வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இவர் புத்தரது இது ஒரு சின்ன நூல் தான், யசந்தா புத்திசம் நூல். ஆனால் அயோத்தியாச பண்டிதர் புத்தரது ஆதிவேதம் என்கிற நூல் அதை தொடராக எழுதுகிறார் தமிழ் பத்திரிகையில. 1912ஆம் ஆண்டு தான் அது நூலாக வெளியிடப்பட்டது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அதை எழுதுறதுக்கு முன்னால அதுக்கு காரணம் ஏன் இந்த வரலாற்றை எழுத போகிறார் அதை சொல்றார். அந்நிய தேசத்தோரும் அந்நிய பாஷைக்காரரும் அந்நிய மதத்தோர்களுமான பெரியோர்களால் வரைந்துள்ள நூல்களை விசேஷமாக கவனியாது, அதை ஆதாரமாக கொள்ளாமல். ஏன்னா யசந்தா புத்திசம் பார்த்தீங்கன்னா அது முழுக்கவே அயல்நாட்டு அறிஞர்கள் எழுதிய நூல்களை ஆதாரமாக கொண்டு லட்சுமி அரசு எழுதியிருக்கார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அதை நான் ஆதாரமாக கொள்ளவில்லை. புத்தர் பிறந்து வளர்ந்து இத்தேசத்துள் நாட்டிய சங்கத்தவர்கள் வரைந்துள்ள பௌத்தர்கள், புத்தரை பின்பற்றியவர்கள் வரைந்த நூல்கள், அதை ஆதாரமாக கொடுக்கிறேன். என்னென்ன புத்தகம்? அருங்கலை செப்பு, அறநெறி தீபம், அறநெறிச்சாரம், திரிக்குறள், திரிமந்திரம், திரிவாசகம், திரிகடுகம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி, சூளாமணி, நிகழ்காலத்திரங்கள், நிகண்டு, திவாகரம், பெருகுறவஞ்சி, சிறுகுறவஞ்சி, பெருந்திரட்டு, குறுந்திரட்டு ஆகிய நூல்களையும் சமண முனிவர்களின் நூல்களை கொண்டும் புராதன பௌத்த விவேகிகள் கர்ண பரம்பரையாக வழங்கி வரும் சுருதிகளை ஆதாரங்களாக கொண்டும் புத்தருடைய வாழ்க்கையை நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அது ஆரம்பிக்கும் போது 1907 மே மாதத்துல யசந்தா புத்திசம் வருது. அது உடனே தமிழ் பத்திரிகை துவக்கப்படுகிறது. முதல் பத்திரிகை, முதல் இதழிலிருந்து இந்த புத்தரது ஆதிவேதம் என்கிற புத்தருடைய வரலாறு தொடர் ஆரம்பிக்கிறது. அந்த தொடர்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விவரங்கள், ஏன்னா இவர் ஒரு வானியல் அறிஞரும் கூட அயோத்தியாச பண்டிதர். அதனால அந்த கோள்களுடைய நிலை இவற்றை வைத்துதான் இப்பவும் ஜாதகங்கள் கழிக்கிறாங்க. அந்த கோள்களுடைய நிலை, அப்போ புத்தருடைய பிறந்த நாள் குறிப்பிடப்படும் போது என்ன நட்சத்திரத்தை பிறந்தார் என்பதை பத்தி குறிப்பு இருக்கு. அந்த நட்சத்திரம் அந்த சமயத்துல எங்க இருந்திருந்தா அது எந்த ஆண்டு, இதுவரைக்கும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற அல்லது மற்றவர்களால் சொல்லப்படுகிற எந்த ஆட்டையும் அவர் ஆதாரமாக கொள்ளவில்லை. அதுக்கு முன்ன கொண்டு போறார் புத்தருடைய வாழ்க்கை பரப்பை கொண்டு போய் அதிலிருந்து பிறந்தவர் அப்படிங்கிறார். இப்போ இந்த ஆதாரங்கள் இது எல்லாமே பௌத்த நூல்கள், தமிழ் நூல்கள், அதுல இருந்து கொண்டு வர இந்த ஆதாரங்களை வைத்து அவர் புத்தருடைய வாழ்க்கையை வரலாற்றை எழுதுகிறார். இந்த புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதுறதுக்கோ இந்த 3 நூல்களையும் ஒப்பிட்டு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்துல அது இருக்கு. ஒரு சிறிய ஒரு ஆய்வுக்கான ஒரு முன்னுரைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற தமிழ் துறை தலைவர்கள், உங்கள் மாணவர்கள் யாராவது இந்த 3 நூலையும் ஒப்பாய்வு செய்து ஒரு ஆய்வு ஏட்டை சமர்ப்பித்து அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அம்பேத்கருடைய பௌத்தமும் புத்தரும் அவரது சமமும் அந்த நூலையும், யசந்தா புத்திசம் என்ற லட்சுமி அரசு நூலையும், அதுபோல அயோத்தியாச பண்டிதர் எழுதிய அந்த புத்தரது ஆதிவேதம் என்கிற இந்த 3 நூலையும் எழுதி ஒப்பிட்டு பார்த்தால் பௌத்தம் சொல்கிற அந்த அறங்களுக்கு மிக அணுக்கமாக இருக்கிற ஒரு வரலாறாக அயோத்தியாச பண்டிதனுடைய அந்த புத்தரது ஆதிவேதம் என்கிற வரலாறு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதை நான் ஒப்பிட்டு படித்து பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வு தான் வரும். இதனால அம்பேத்கருடைய ஆய்வை நான் மறுக்கிறேன், அதை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்பதல்ல. நாம் இந்த தமிழ் அடையாள திருநீரை பார்க்கும் போது என்ன முடிவுக்கு வருகிறோம்? ஏன் இந்த தமிழ் அடையாளம் என்பதை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இதுல மட்டுமல்ல, இந்த சாதி என்பதனுடைய உருவாக்கத்திலும் அம்பேத்கர் அவர்கள்
அவர் சொல்லுகிறார், அதுக்கான ஒரு போதங்களை சொல்லுகிறார். சாதியினுடைய தோற்றத்தை பற்றி இந்தியாவின் சாதிகளுடைய அந்த அவர் ஆய்வுரையிலேயே அதை பற்றி பேசுகிறார். அதை பற்றி நிறைய வந்து அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய நிலைப்பாடு அந்த நூல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக படித்து பார்த்தால் பெரும்பகுதி அது வட இந்திய ஆதாரங்களிலிருந்து சொல்லப்படுவதாக இருக்கிறது. குறிப்பாக அங்கே நிலவில் தீண்டாமை வடிவங்கள், அவர் நிழல் படியக்கூடாது என்பதற்காக பதவியினர் நடமாடக்கூடாது என்ற நிலை இருந்தது. குப்தருடைய ஆட்சி காலத்துல அவர்கள் கீழே தூக்கினால் அந்த ஊரை தீட்டாகிவிடும் என்பதற்காக கழுத்தில ஒரு கதயத்தை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பது இருந்தது. அவருடைய பாத சுவடுகள் பட்டால் அங்கே தீட்டாகிவிடும் என்பதற்காக பின்னால ஒரு தொடக்கத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. புத்தராட்சி காலத்துல இப்படியெல்லாம் தீண்டாமை கொடுமைகள் இருந்தன என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழ் சமூகத்துல இங்கே இன்றைக்கு தீண்டப்படாதவர்கள் சொல்லப்படுகிறவர்கள் ஒருபோதும் இத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டதில்லை. இத்தகைய தீண்டாமை விளைவுகள் தமிழ் சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தது கிடையாது. எனவே அதை புதுமைப்படுத்த முடியாது. அப்பொழுது நாம் பார்க்கும் போது இந்த தீண்டாமை என்கிற இந்த ஒரு நிலை எப்பொழுது உருவானது என்பதற்கு அம்பேத்கர் வகுக்கிற அந்த காலம் கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டு. ஆனால் இங்கே 11ஆம் நூற்றாண்டு. ரெண்டுக்கும் இடையில ஒரு 700 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற இந்த வலங்கை இடங்கை என்பதை பற்றி நிறைய அம்பேத்கர் அயோத்திதாசர் எழுதியிருக்கார். இதை பற்றி ஆய்வுகளே வரவில்லை தமிழ் சமூகத்தில். ஒரு சில நூல்கள் ஆங்கிலத்தில் வந்திருக்கின்றன. இலங்கை வலங்கை இடங்கை வரலாறு என்பது ரொம்ப வேகன்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட ஒரு நூல். அது நம்முடைய கீர்த்திசை நூலகத்தால் வெளியிடப்பட்டது. அது அப்போ வெளியானது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால். அது மெகன்சி வந்து தொகுத்து அதை பாதுகாத்து அவர் ஜோடியிலிருந்து வெளியிட்டு இருக்காங்க. அது போல தமிழ்ல அதை பற்றி பெரிய ஆளுங்களே வரல. அயோத்தியா பற்றி வலங்கை இடங்களை பற்றி நிறைய பேசுகிறார். இந்த நிலை இது ஒரு சாதிய பகுப்பாக இருந்திருக்கிறது. ஏறத்தாழ 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்குது. இது தொடர்பாக ஏராளமான வழக்குகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல, பிரெஞ்சு ஆட்சி காலத்துல, இது போல டச்சுக்காரர்கள் அவர்கள் கோர்ட்ல நடந்தது. ஏராளமான வழக்குகள் நடக்குது. ஏன்னா வலங்கையருக்கு சில உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அவர்கள் போராடுகிறார்கள். குதிரை மேல் ஏறி வருகிற உரிமை வலங்கை சாதியினருக்கு மட்டும்தான் இருந்திருக்கிறது. இதை பற்றி ஆந்திரங்க பிள்ளை டைரியில துபாஷாக இருந்தவர் புதுச்சேரியில அவர் எழுதுகிறார். அங்க ஒரு வழக்கு வருகிறது. ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரி வழியாக குதிரையிலே போகிறார். அவர் மீது வழக்கு கொடுக்கிறார்கள். இவர் எப்படி குதிரையில போகிறார்? குதிரையில போவதற்கு இதற்கு உரிமை கிடையாது, வலங்கையருக்கு மட்டும்தான் உரிமை என்று அவருக்கு வழக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அவர் கோர்ட்ல போய் என்ன சொல்றாருன்னா, நான் குதிரையில ஏறி போல, பையன் சின்ன பையன், அவனதான் உட்கார வச்சு நான் நடந்துதான் போனேன் என்று சொல்லி அவர் வந்து விடுதலை பெறுகிறார், கைது செய்யப்படுகிறார். இப்படியான வழக்குகள் இருக்கிற வலங்கை சாதியினர் போனால் பெண்கள் எழுந்து நிற்கவில்லை என்று சொல்லி பெண்கள் மேல வழக்கு போடுகிறார்கள். அவர்களை போய் கைது செய்கிறார்கள். இது பிரெஞ்சு கவர்மெண்ட்ல நடந்திருக்கு. எனவே இந்த வலங்கை சிலங்கை என்பது கிடைநிலையில இருந்த ஒரு சாதி அமைப்பு. நம்முடைய வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலான சாந்தி அமைப்பு குத்து நிலையில இருக்கிறது. உயர்ந்த சாதி, அதுக்கப்புறம் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஒருத்தர் 4 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருப்பது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டிலே இருந்த சாதி அமைப்பு என்பது வலங்கை இலங்கை என்ற சாதி அமைப்பு. அது கிடைநிலையிலே இருந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிறோம், அந்த பகுதியில் இருக்கிறோம். எனவே இப்படியான வேறுபாடுகள் வேற எங்கேயும் இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான். எனவே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்க்கும் போது, தமிழ்நாட்டுடைய தொல்லியல் ஆதாரங்களிலிருந்து வந்து பார்க்கும் போது, இங்கே சாதி அமைப்பு உருவானது அல்லது தீண்டாமை நிலைநிறுத்தப்பட்டது, இதுக்கெல்லாமே வேறு விதமான வரலாறு இருக்கிறது.
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு பிறகு எல்லாம் பொதுமைப்படுத்தப்பட்டது. காலனியல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணான்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒரே விதமாக கேட்டகரைஸ் பண்ணுது. 1871 தான் சென்சஸ் என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. முதல்ல கொஞ்சம் தான் பண்றாங்க. அதுக்கு பிறகு 881 அப்புறம் 891 ஒவ்வொன்று ஆண்டுமா வருது. 891 தான் ஓரளவுக்கு முழுமையான சென்சஸ் என்பது எடுக்கப்படுகிறது. அந்த சென்சஸ் எடுக்கும் போது மிக முக்கியமாக இங்கே சாதி இந்த உருவாக்கம் இது எப்படி ஒரு கெட்டிப்படுத்தப்பட்டது, எப்படி முறை வைக்கப்பட்டது என்பதை பார்ப்பதற்கு நாம் சென்சஸ் ரெக்கார்ட்ஸ் மிக முக்கியமான ஆவணங்களாக இருக்கும். இந்த சென்சஸ் ரெக்கார்ட்ஸ்ல அந்த சென்சஸ் கமிஷனர் அவங்க பேசி இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஜாதியை பற்றி இது மாதிரியான பிரச்சனைகள் வருது. இவர்களை எங்கே வைப்பது, இவர்களை எங்கே ஒவ்வொரு ஜாதியும் போய் மனு கொடுக்கிறார். எங்களை இதுல வைக்கக்கூடாது, அந்த கேட்டகரியில வைக்கக்கூடாது, இந்த கேட்டகரியில வைக்கக்கூடாது. அப்படிதான் உத்தரப்பிரதேசத்துல பிராமணர்களை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல மக்கள் தொகை இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல நிறைய சத்திரியர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பிராமணர்களை போய் சேர்ந்துட்டாங்க. அங்க பிரிட்டிஷ் பீரியட்ல அவங்க எல்லாம் எடுக்கப்பட்டுதான் பிராமணர்களுடைய எண்ணிக்கை அங்க நிறைய இருக்கிறது என்று சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல மாதிரியான மாநிலங்கள். இப்ப இங்க சென்சஸ் எடுக்கும் போது இவங்களை கேட்டகரைஸ் பண்ணும் போது 1901 ஆண்டு சென்சஸ் கமிஷனர் அவர் என்ன பண்றாருன்னா அவர் இங்க இருந்த இந்த ஆதி திராவிட மக்கள் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறவர்கள் அவங்கள அந்த இதுல இவங்களை பத்தி 1901 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடு அறிக்கையில அந்த இன்ட்ரோடக்ஷன்ல எழுதுறான். என்ன சொல்றான்னா, தமிழ்நாட்டில் வேளாண் தொழில் செய்யும் மிகப்பெரிய சமூகம் இது பறையர் சமூகம். இப்போது இந்த பெயர் பறையர் என்ற பெயர் இது பொது பெயராக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சமூகம் பழக்க வழக்கங்களில் வேறுபட்ட பல்வேறு உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. உதாரணமாக சொன்னால், கோலியர்கள் என்பவர்கள் நெசவாளர்கள், வள்ளுவர்கள் மருத்துவ தொழில் புரிபவர்களாகவும் குருமார்களாகவும் பூணூல் அணிந்தவர்களாகவும் மற்றவர்களோடு மனவுறவு வைத்துக் கொள்ளாதவர்களாகவும் உள்ளனர். இந்த உட்பிரிவுகளை பற்றிய மேலதிகமான ஆய்வுகள் தேவை. வின்சுலோ கராதி 15 உட்பிரிவுகளை சுட்டி காட்டுகிறது. மதுரை மேனுவலில் 29ஆக குறிக்கப்பட்டுள்ளது. 1891 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 350 உட்பிரிவுகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. சுமார் 1 டஜன் மாவட்டங்களில் வாழ்கின்ற பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள இந்த சமூகத்தை 19 வகைப்பாட்டுக்குள் அடைப்பது அவசரப்பட்ட முடிவாகவே இருக்கும். 1901 ஆண்டு சென்சஸ் ரெக்கார்டு அது கமிஷனர் எழுதுறார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழந்தமிழ் இலக்கியங்களில் பறையர் என்ற பெயர் எங்கும் இல்லை. எயினர் என்ற தொல்குடி பற்றி தான் விவரணைகள் உள்ளன. அவர்கள் பிற மக்களிடமிருந்து வேறுபட்டவர்களாகவும் கிராமங்களில் வாழாமல் தமக்கென்று கோட்டைகளை கட்டிக்கொண்டு அதில் வாழ்ந்தவர்களாகவும் குறிக்கப்படுகின்றனர். ஆம்பூர், வேலூர் முதலான இடங்களில் அத்தகைய கோட்டைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பறையர் சமூகத்தினரின் முன்னோர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். 1891 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த சமூகம் பற்றி கூறப்பட்ட விவரங்களை வைத்து பார்க்கும்போது இது உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு சமூகமாகவும் தற்சார்பு கொண்ட சமூகமாகவும் இருப்பது தெரிகிறது. அரசர், கம்மாளர், கொசவர், நாவிதர், பாணர், பணிக்கர், குதிரை வண்ணார், செம்மான், தச்சர், வைத்தியர் முதலான உட்பிரிவுகள் இந்த சமூகத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. தற்போதும் கூட இந்த சமூகத்திற்கென நாவிதர்களும் மன்னார்களும் உள்ளனர். கிபி 11ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் பறையர் என்ற பெயர் குறிக்கப்படுவதை பார்க்கிறோம். இதற்கு 2 உட்பிரிவுகள் அப்போது இருந்துள்ளன. நெசவு பறையர், உழவு பறையர் என்றவை குறிக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கென்று தனி குடியிருப்புகளும் கிணறுகளும் சுடுகாடுகளும் இருந்துள்ளன. 1891 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையில் அவர்களுக்கு இருந்த சிறப்பு உரிமைகளை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூர்மையான மதிநுட்பம் பெற்றவர்கள் என்பதை
ஐரோப்பியர்களிடம் பணியாளர்களாக அமர்த்தப்பட்டுள்ள இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை கொண்டு புரிந்து கொள்ள முடிகிறது என்று அந்த பிரான்சிஸ் 1901 சென்சஸ் கமிஷனர், இந்தியா முழுக்க சென்சஸ் எடுத்த இந்த சென்சஸ் கமிஷனர் அந்த சவுத் இந்தியா பத்தின அந்த வால்யூம்ல இன்ட்ரோடக்ஷன்ல எழுதுறார் இந்த கம்யூனிட்டியை பத்தி. இவ்வளவு சிறப்பு கொண்ட சமூகமாக இருந்தது என்று பிரிட்டிஷ்காரர்கள் அவன் பல ரெக்கார்ட்ஸை வந்து பார்த்து இவங்க யாரும் இவங்களா எழுதி வச்சுக்கல, அவங்க சென்சஸ் கமிஷனர் எழுதுறாங்க. எனவே இவ்வளவு இதெல்லாம் எழுதி பார்த்து 1901 இது வெளியாகி 1910 அயோத்தியா அப்பதான் 1907 தமிழர் இதழ் நடத்தி அது வந்துட்டு இருக்காரு. 1910 ஒரு கேம்பெயின் பண்றாரு. 1911 அடுத்த சென்சஸ் வர்றதுக்கு முன்னீங்க அவர் இந்த நீங்க அவருடைய தமிழர்கள் தொகுப்புல பார்க்கலாம். இந்த தொகுப்பு வந்து உங்களுக்கு ஒரு அலோசியஸ் தொகுப்புலையா இருந்தாலும் சரி, மற்ற இதுலையும் பார்க்கலாம். நீங்க வந்து பல விஷயங்களை வந்து அவர் எழுதியிருக்கார். தொடர்ச்சியாக 1910 இருந்து அப்போ வந்து இந்திய சென்சஸ் கமிஷன் வந்து கெய்ட்ங்கிறவர், அவருக்கு வந்து இந்திய தேச சென்சஸ் கமிஷனாகவும் கலந்திருக்கிய மிஸ்டர் கெய்ட் துறை அவர்கள் இம்முறை குடிமதிப்பு எடுக்குங்கால் இந்து என்பவர் யார், இந்து அல்லாதவர் என்பவர் யார் என்பதை கண்டறிவதற்கு குடிகளை 6 வகை கேள்விகளை கேட்க வேண்டிய எத்தனை செய்திருக்கின்றார். கேள்வி வந்து 6 இது கொடுத்துருக்காங்க, 6 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 6 கொஸ்டின்ஸ் வந்து அவர் கொடுக்கும் போது நீங்க வந்து இந்து என்று ஒரு மனிதன் சொல்லுவாயின் அவன் இந்துக்களின் முக்கிய தேவதைகளை தொழுகின்றது உண்டா, தொழுகின்றார் என்பாயின் அவர்கள் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் சுதந்திரம் உண்டா, உங்கள் சுப அசுபகாரங்களில் இந்துக்கு உரித்தாய பிராமணர்கள் வருவதுண்டா, இதெல்லாம் அவங்க வந்து அந்த கொஸ்டின்ல கேட்கலாம். இதை வந்து கேட்கிற கேள்விகளை நீங்க வந்து இது தங்களை வந்து சில பேர் வந்து அவர் சொல்றார், சிலர் தங்களை உயர்த்தி கொண்டு 6 கோடி மக்களை தாழ்த்தி அப்புறப்படுத்தி அலைக்கழித்து வருவதுடன் அவர்களை தலையெடுக்க விடாமல் நசித்து வருகின்றபடியால் இந்துக்களிலிருந்து இவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்குள்ள சுதந்திரமும் அவர்களுக்குள்ள சுகமும் இவர்களுக்கு அளித்து தங்களுடைய ஆட்சிகள் சீர்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுக்கிறார். அவங்கள்ட்ட என்ன சொல்றார், இந்த அப்பொழுது டிப்ரஸ் கிளாஸ் என்று சொல்லப்பட்டவர், இவர்களை நீங்க இந்து என்று கேட்டகரைஸ் பண்ணாதீங்க, இவர்களை வேற இந்து அல்லாதவர்கள் ஒரு பட்டியலை நீங்க எடுக்கணும், இந்துன்னு கிளாஸிஃபை பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறார். ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த சென்சஸ் எடுப்பதற்கு முன்பு வரைக்கும் இதை பத்தி அம்பேத்கர் சொல்றார், சென்சஸ் பத்தி, சென்சஸ் பாலிடிக்ஸ் பத்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சென்சஸ் கணக்கு எடுப்பது நடத்துற வரைக்கும் பிராமணர்கள் உயர் வகுப்பினர் அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா மற்றவங்களை சூத்திரர்களோட இந்துக்கள்னு சேர்த்துக்கிறார்கள், அவங்களையும் இந்துக்கள்னு சேர்த்துக்கிறார்கள். இந்த தீட்டப்படாத மக்களை சுத்தமா இந்துக்கள் என்று சேர்த்துக் கொள்வதே கிடையாது. இந்துன்னு சொன்னாங்க அவர் பதிவு கூட மாட்டான், நீ சாதியை மட்டும் தான் சொல்லணுமே தவிர இந்துங்கிற மத அடையாளத்துக்கு யாருமே இல்லை, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சாதி அடையாளத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்து என்று இவன் ட்ரை பண்ணவே முடியாது, இவன் இந்துன்னு சேர்த்துக்கிறதே கிடையாது. அதனாலதான் இந்த கோயில் உள்ளார வர்றதில்ல, இந்து மதத்துடைய எந்த சமுதாயங்களையும் இந்த மக்களை அவங்க சேர்த்துக் கொள்வதில்லை. எப்போ இது பிரச்சனை வருதுன்னா, இந்த சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சதும் முஸ்லிம்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய அளவிலான ஒரு சர்ச் உருவாகும். அவங்க ஒரு பெரிய மக்கள் தொகையா இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்ப பிரிக்கல, நாடு பிரிவினை அடையாத நேரம். இப்ப பெரிய அளவுக்கு மக்கள் தொகை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களை நீங்க இவங்க மக்கள் தொகையில அதிகமாக இருக்கிறவர்கள் இந்த பட்டியல் சமூக மக்கள், இவர்களையும் இந்துல இருந்து வெளியில வச்சுட்டோம். அப்ப யாரு மிச்சம் பாத்தீங்கன்னா இந்துன்னு சொல்றவனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. அப்பதான் வந்து உடனே இவங்க அலர்ட்டாக, ஐயோ இது என்ன நம்மளை விட முஸ்லிம்கள் அதிகமா இருக்கா மக்கள் தொகையில. எனவே அப்ப என்ன பண்றாங்கன்னா இவனை இந்துன்னு சேர்த்துக்க. அப்போ வந்து இவங்க போய் என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு நெருக்கடி என்ன கொடுக்கிறார்கள் என்றால், யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, மற்ற எல்லாரையும் இந்துன்னு நீ எழுதிக்க, அவன் என்ன சொன்னாலும் கேட்காத, எல்லாரையும் இந்துன்னு எழுது என்று கேட்கிறாங்க. ஏன்னா
இந்த மதத்தின் அடிப்படையில் தான் அன்றைக்கு கோரிக்கைகள் எழுப்பப்பட்டது. காங்கிரஸ் கட்சி அப்படிதான் வந்து எழுப்பியது. மதத்தின் அடிப்படையில் தான் எங்களுக்கான உரிமைகள் வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுப்பப்பட்ட நேரம். அதன் அடிப்படையில் இந்து மதத்தை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு வலிய அவர்கள் இந்த பட்டியல் சமூக மக்களை அந்த பட்டியலுக்குள்ள கொண்டாங்க. அப்ப பட்டியல் சமூகம் என்பதே கிடையாது. 1935 பிறகுதான் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற கேட்டகரி உருவாக்கப்படுகிறது. 1935 இந்தியா சட்டத்துக்கு அது பிறகுதான் இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பிறகுதான் ஷெட்யூல் காஸ்ட் என்ற ஒரு கேட்டகரி உருவாக்குறது. ஏன்னா அப்போ இவங்களுக்கு தேர்தல்ல பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொல்லும் போது யாருக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை கொடுப்பது என்ற அடிப்படையில் இவர்களை தனியாக பட்டியல் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அது முன்பு பட்டியல் சமூகம் என்பதே கிடையாது. அப்ப எல்லாம் சாதிதான், மதம் கூட கிடையாது, மத அடையாளம் கிடையாது, சாதி அடையாளம் மட்டும்தான். எனவே இந்த சென்சஸ் கணக்கெடுப்பை பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்கள் எடுக்க ஆரம்பித்ததும் தங்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இவர்கள் எல்லாம் இந்துக்கள். அப்போ எங்களை இந்துக்கள் என்று சேர்க்காதீர்கள் என்று அதற்கு எதிர்ப்பு குரல்கள் வைத்திருக்கிறார். அயோத்தியார் பண்டிதர் மட்டுமல்ல, இங்க தங்கள் பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அந்த சமயத்தில் எல்லாம் 1930s 1940s பாத்தீங்கன்னா தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று பேசியவர்கள் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா. நாங்களாம் இந்துக்கள் கிடையாது, இன்னைக்கு எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டு நாங்களும் இந்துக்கள் தானே என்று பேசுகிற நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கு. நாங்க மட்டும் எந்த மதம், எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா என்று பேசுகிற நேர் எதிரான நிலைக்கு நாமெல்லாம் போயிருக்கிறோம். இது அரசியல்ல நடந்திருக்கிற ஒரு தலைகீழ் மாற்றம். ஆனால் இதற்கு முன்பு பேசியவர்கள் தமிழர்களே இந்துக்கள் கிடையாது. அப்போதில் சட்டசபைக்கு நியமனம் செய்யப்பட்ட MC ராஜா அவர்களால் அங்கே சட்ட மசோதாவாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதுதான் 1922 சட்டமாக அரசாணையாக பிறப்பிக்கப்படுகிறது. அங்கே என்ன ஆதாரங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். MC ராஜாவை சொல்றார், 1861 நாங்கள் ஆதிதிராவிட மகாஜன சபை என்கின்ற அமைப்பை உருவாக்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். வெறும் இப்ப மாதிரி அங்க சங்கம் கூட்டிட்டு நோட்டீஸ் அடிச்சா போதாது. அப்பெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்கள் ஒரு அமைப்பு உருவாக்குனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அப்படி ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட அமைப்பாக ஆதிதிராவிட மகாஜன சபை 1960 செயல்பட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் இந்த கோரிக்கை விடுக்கிறார், திராவிடர்கள் என்று எங்களை அழைக்க வேண்டும். அப்போ இருந்தவர்கள் பல பேர் அதிலே இருக்கிற உயர்சாதிகள், அப்ப நீங்க திராவிடர்னா அப்ப நாங்க யாரு என்று கேள்வி கேட்டு திராவிடர்கள் என்றதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். குறிப்பாக நீதி கட்சியை சேர்ந்தவர்கள். அப்போ நீ திராவிடர் என்பதை மறுக்கிறான்னு சொன்னார், நாங்க தான் திராவிடர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆதி திராவிடர்கள் உங்களுக்கும் முன்பு தோன்றியவர்கள், இந்த மக்கள் இந்த சமூக நாட்டினுடைய தொன்முடிகள் என்ற பொருள் தொனிக்கும்படி ஆதி திராவிடர்கள் என்ற பெயரை அடையாளத்தை அயோத்திதாச பண்டிதர் ஏற்றுக்கொள்கிறார். எந்த ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பறையன் என்ற அடையாளத்தை நாம் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று அவர் பெயரிலே பத்திரிகை நடத்தினாரோ அவரும் ஏற்றுக்கொள்கிறார். MC ராஜா ஏற்றுக்கொண்டு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே அரசாங்கத்திடம் சொல்லி இதற்காக அரசாணையை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த பட்டியல் சமூகம் என்கின்ற அந்த ஒரு கேட்டகரி வருவதற்கு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சாதி கடந்த அடையாளம் தலித் என்கின்ற ஒரு சொல் புரட்சி அம்பேத்கருடைய எழுத்துக்கள்ல ஏதோ சில இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது பின்னால சாதி கடந்த அடையாளத்துக்கான ஒரு சொல்லாக அந்த எழுத்தாளர்களால் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த எழுத்தாளர்களால் முன்வைக்கப்பட்டு அது பரவலாக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலையெல்லாம் வருவதற்கு முன்பாக ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த தலைவர்கள் முன்மொழியாத சாதி கடந்த ஒரு அடையாளத்தை வரித்துக் கொண்டவர்கள் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த முன்னோடிகள். அதற்கு வித்திட்டவர் அயோத்திதாச பண்டிதர். இன்னைக்கு நாம சென்சஸ் திரும்பி வருது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறார்கள். 1931 என்ன நிலை இருந்தது? அன்னைக்கு இவர்கள் எந்த பேர்ல கணக்கெடுப்பு செய்யப்பட்டார்கள். அதுதான் கடைசியாக
மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு. இது 1931 எடுக்கப்பட்டதுதான் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த தென்னிந்தியாவில் இருந்த இந்த மக்கள் இவர்களெல்லாம் போராட்டம் செய்கிறார்கள். எங்களை பறையர்கள் என்று எங்கள் கணக்கெடுப்பு செய்யக்கூடாது, பஞ்சமர்கள் என்று கணக்கெடுப்பு செய்யக்கூடாது, டிப்ரஸ்லாஸ் என்று கணக்கெடுப்பு செய்யக்கூடாது, எங்களை இழிவுபடுத்துகிற எந்த சொல்லையும் நீங்கள் வைத்த எங்களுக்கு சூட்டக்கூடாது என்று இவர்கள் கடுமையாக போராடியதன் காரணமாக இவர்களை எக்ஸ்பீரியன்ஸ் புறநிலைச்சாலிகள் என்ற தலைப்பிலே தான் 1931 கணக்கெடுப்பு செய்திருக்கிறார்கள். 1931 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த விழிப்புணர்வு, இந்த இழிவு நீக்கத்தை பற்றிய ஒரு கலக மனோபாவம் இன்றைக்கும் நமக்கு தேவைப்படுகிறது. அயோத்திதாச பண்டிதரிடத்திலிருந்து பல ஆய்வுகளுக்கான நாம் கங்குகளை எடுத்துக்கொள்ள முடியும். ஆய்வு பரப்பில் அயோத்திதாசர் என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். ஆய்வு பரப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பௌத்தம் பற்றிய அவருடைய ஆய்வுகளை ஒப்பிட்டு பார்த்து நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். அதுபோல நான் இங்கே இறுதியாக உங்களிடத்திலே பகிர்ந்திருக்கிற இந்த கருத்து அரசியல் பரப்பிலே அயோத்திதாசருடைய தேவை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அயோத்திதாச பண்டிதர் உயிர் தெழுகிறார். மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிற நேரத்தில் அயோத்திதாசன் பண்டிதர் எடுத்த 1910 எடுத்த அந்த முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டிய, நாம் அதிலிருந்து கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன என்பதை சொல்லி இந்த அளவுக்கு பொறுமையாக என்னுடைய கருத்துக்களை கவனித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி